தேசத்துக்கு விரோதமாய் சட்டங்களும் திட்டங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொல்லாத ஆவிகள் எழும்பிக்கு வருகிறதே. உனக்கு தெம்பு இருக்கணும், சரீரத்தில் சுகம் இருக்கும், பலம் இருக்கும், ஆரோக்கியத்தில் இருக்கணும்னா நேரத்தில் கர்த்தரிடத்தில் கேளு. ஏசப்பா, என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, என் குறைகள் எல்லாம் மன்னிங்க. என் தேசம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இந்த தேர்தலில் என் தேவனுடைய சித்தத்தின்படியான மனிதனை கொண்டு வாங்க. யாரை கொண்டு வாங்க? யார் சாத்தானால் வர வேண்டும் என்று முன்னோடி கொண்டு பல தந்திரங்களினால் வருகிறார்களோ அவர்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக, நித்திய சங்கிலினாலே கட்டப்படுவீராக. எந்த முதலமைச்சர் வரணும்னு நீங்க அவங்க கையை பிடிச்சு கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்க, நடத்துங்க, வெற்றியை கொடுங்க, ஜெயத்தை கொடுங்க. சத்துருக்கு கரிய பூசுங்க, ஒன்றுமில்லாமல் போகும்படி சத்துருக்கு கரிய பூசுங்க. நாங்கள் மனிதர்களை அல்ல, ஜனங்களின் திரட்சியை அல்ல, நாங்கள் நம்பி இருக்கிறது, நாங்கள் ஆராதித்து தொழுது கொள்கிற இயேசு கிறிஸ்துவை, எலியாவின் தேவனை. அவர் தேசங்களின் ராஜாக்களை பிடித்து ராஜ்யங்களை ஒரு இரவோடு அழித்து போட்டவர். இன்று இரவு செய்ய மாட்டாரா? இன்று இரவு கூட செய்வார். ராஜ்யங்களை பிடித்து அழிப்பதற்கு ஒரு இமைப்பொழுது, ஒரு நொடி பொழுது போதும் கர்த்தருக்கு.